எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? எங்களோட வீடியோ தொடர்ந்து பார்வையிட்டு உங்களோட ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நன்றிகள். நான் நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்தை இதில் போட்டுக்கொண்டிருக்கிறேன். அதோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னால் நாங்கள் விடுற பிள்ளைகள் நாங்கள் என்னத்தை செய்யணும் என்னத்தை செய்யக்கூடாதுன்ற சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதன் மூலமாக அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம்ன்றதுக்காண்டி சில விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ அந்த வகையில் நான் இன்றைக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், நோ சொல்ல பழகுங்கள். இந்த நோ சொல்ல முடியாமல் நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவை. அது எங்களுக்கு வடிவாக தெரியும். ஏன்னா நாங்களும் ஒரு காலத்தில் இந்த நோ சொல்ல தெரியாமல் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி சரியான பிரச்சனைகளுக்குள்ள மாட்டுப்பட்டு சரியான மன அழுத்தங்களுக்குள்ள மாட்டுப்பட்டு சரியாக கஷ்டப்பட்டு நூடுல்ஸ் ஆகி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஸோ அதால் தான் நான் இப்போ இந்த நோ சொல்கிற ஒரு கலை. அந்த நோ சொல்லணும்னா டக்குன்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி நாங்கள் நோ சொல்லணும் அந்த மாதிரி இல்லை. அதை அது ஒரு ஆர்ட். அதை ஒரு பொலைட்டாக சொல்லலாம். இப்போ ஒருத்தர் எங்களோட உதவி கேட்குறாருன்னு சொன்னால் உண்மையாக அதை எங்களுக்கு செய்து கொடுக்க இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அந்த வேலையே எங்களுக்கு செய்ய தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கேக்க ஒருத்தர் திருப்பி எங்களை இதை செய்து அதை செய்துதான்னு சொல்லிக்க இப்போ எங்களுக்கு நார்மலாக கோபம் வரும். அது எங்களுக்கு கஷ்டமாக கூட இருக்கும். சில நேரம் நாங்கள் அவங்களுக்கு நோ சொல்ல இல்லாமல் உடனே செய்கிறோம்னு சொல்லி எங்களோட தலையில் அந்த பாரத்தை ஏற்றி ஏற்கனவே நாங்களோட நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் நிறைய ப்ரெஷர்கள் இருக்குது. காலமாக எழும்பினா பிஸ்னஸ் ஆக்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான யோசனை, வேலை செய்கிற ஆக்களுக்கு வேலை சம்மந்தமான யோசனை, அங்கே வேலை செய்கிற இடத்துல போனால் அங்கே ப்ரெஷர், பிஸ்னஸ் செய்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர், டெய்லி அந்த பிரச்சனையை பார்க்கணும், இந்த பிரச்சனையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கே ஒரு குறிப்பிட்ட லோடு இருக்கும்போது அதையே எங்களால் சில நேரம் ஹேண்டில் பண்ணிடலாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கொண்டான் இருப்போம். ஆனால் அது வெளியில் தெரியாது, வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நாங்களாம் இப்போ ஜாலியாக தெரிஞ்சு கொண்டிருக்கோம். அந்த மாதிரி சில ஆக்கள் நினைக்கக்கூடும். அது எனக்கு நிறைய நேரங்களில் அந்த விஷயங்கள் நடக்கிறது. என்னென்னு சொன்னால், எல்லோரும் நினைக்கிறது நான் அந்த வேலை இல்லாமல் இருக்கிறனோ அப்படி எதுவும் நினைக்கிறாங்களோ தெரியல. இல்லாட்டிக்கு நான் ஏதோ வேலை இல்லாமல் இருக்கிறேன்ற மாதிரி நினச்சி கொண்டு தான் நிறைய வேலைகள் என்னோட சொல்லுவேன். அப்போ உண்மையாக அப்படி இல்லை. நானே கொஞ்சம் வேலையில் குறைச்சி எவ்வளோத்துக்கு பிஸ்னஸ் மூலமாக நாங்கள் காசை ஏர்ன் பண்ணி எங்களோட நேரத்தை சரியான முறையில் மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கேன். எனக்கு பணம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு என்னோடய நேரம் முக்கியம். நேரம்ன்றதை நான் அதை தவற விட்டுட்டேன்னு சொன்னால் அது திருப்பி எனக்கு வராது. அதுன்ற வேல்யூ எவ்வளோன்னு சொல்லியும் எனக்கு தெரியும். அப்போ நான் என் நேரத்தை கூட பயன்படுத்துகிறது புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு, அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்கிறதுக்கு, அல்லது என்ன பிஸ்னஸ் சம்மந்தமான வேலைகள் செய்கிறதுக்கு, அல்லது கொஞ்சம் குடும்பத்தோட நண்பர்களோட இப்படி ஒவ்வொரு ஆக்களுக்குன்னு சொல்லி நேரத்தை பிரித்து வச்சு ஒன்றை செஞ்சு கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால், நாங்கள் வெளியில் போகிறோம்னு சொன்னால் எங்களோட ப்ரெஷரை கொஞ்சம் குறைக்கிறதுக்காண்டி நாங்கள் கொஞ்சம் சுற்றுலா பயணங்கள் அப்படி போக வழி கிடைக்க எல்லோரும் நினைக்கலாம் நாங்கள் வேலையில் இல்லாமல் தான் தெரிகிறோம்னு சொல்லி. அப்போ அவை என்ன செய்வேணும்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாம்னு நினச்சி கொண்டு புதுசாக வருவேணும். இந்த வேலையை முடித்து தர சொல்லி அந்த வேலையை முடித்து தர சொல்லி. அப்போ எனக்கு எல்லாம் பெரிய ப்ரெஷராக இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் தான் செய்கிறேன். நான் 1008 வேலையில் எனக்கு வரும். சில நேரம் கோல் அடித்து எங்களோட பிஸ்னஸ் நம்பருக்கே கோல் அடித்து பிரதேச செயலத்திலேருந்து பிரதேச சபையிலேருந்து என்னென்ன ஒவ்வொரு துறைகள்லேருந்து அவைய நம்பரை போடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்கே ஒரு வேலையில் தாக்கல் கொடுத்து கொண்டு இருப்பேன். ஆனால் நாங்கள் அந்த பிஸ்னஸ் நம்பரை வெளியில் ஷேர் பண்ணுறது என்ன தெரியும்னு சொன்னால், எங்களுடைய கஸ்டமர் எங்களுடைய வாடிக்கையாளர்களை அதை சரியான முறையில் எங்களை கண்டக்ட் பண்ணி எங்களுடைய உற்பத்திகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணுன்றதுக்கான தான் எல்லா வியாபார ஆக்களும்
அந்த நம்பர்களை வந்து வெளியில் ஷேர் பண்ணுறது. ஆனால் அது நடக்கிறது வந்து வேறு விஷயங்கள்லாம் கூட. இப்போ அதுகள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் நிறைய வேலைகளோடு தான் இருக்கோம். இப்போ புதுசாக நீங்களும் வேலைகளை கொண்டு வந்துடாதீங்க. அதுக்காண்டித்தான் இந்த பதிவு. நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் மேக்ஸிமம் வந்து அதை நோ சொல்லணும். அதுவும் அவங்களோட மனசும் வந்து புண்படாத மாதிரி நாங்களும் நோ சொல்ல பழகணும். அடுத்து அங்கே உதவுன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி, என்ன நீ ஒரு எண்ணத்தை வந்து வேலை சொல்லி கொண்டிருக்கா, என்ன நீ ஒரு எண்ணட்டே ஹெல்ப் கேட்குறான்னு சொல்லி நாங்களும் வந்து முகத்தில் அடித்த மாதிரி சொல்ல இயலாது. அதால் நாங்களும் ஒரு பொலைட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி, இங்கே பாருங்கள் எங்களுக்கு இப்போ இந்த வேலையில் ஏற்கனவே இருக்குது, இப்போ டைம் இல்லை, இதை வந்து செய்யக்கூடிய மாதிரி எனக்கு டைம் இருக்காது, எனக்கு ஆல்ரெடி இங்கே இவ்வளோ வேலையில் இருக்குதுன்னு சொல்லி இந்த டைமுக்கு என்னால் வர முடியாது என்றதை வந்து வடிவாக சொல்லுவேன். இப்போ நாங்களும் வந்து ஓமன்னு சொல்லி போட்டு போகாமல் இருந்தால் சில நேரம் அவங்கள எதிர்பார்த்து கொண்டிருப்பினோம். எதிர்பார்த்து கொண்டிருக்க நாங்கள் அந்த டைமுக்கு போக இல்லை அந்த அவங்களோட வேலையில் வந்து முடிச்சு கொடுக்கலன்னு சொல்லியிருக்க, அது வந்து ஒரு 2 பேருக்குமான சண்டைகள் மோதல்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இல்லாத மனக்கசப்புகளும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ அதனால் நாங்கள் எங்களுடைய டைமுக்கு வந்து முக்கியமாக வேல்யூ கொடுக்கணும். அதே நேரம் எங்களுக்காக வந்து நிற்கிற எங்களுக்காண்டி உதவி செய்கிற ஆக்களாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்காண்டி வந்து நிற்கிற ஆக்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக உதவிகள் செய்யத்தான் வேணும். அது செய்யக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அவங்களுக்கு அது நாங்கள் திருப்பி அது செய்ய வேண்டியது கடமை தான். ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சு போட்டு காலம் ஃபுல்லாக எங்களை வேலை வாங்குகிற மாதிரியும் நாங்கள் அவைக்கு இடத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ அதையும் வந்து நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பயணிக்கணும். ஏன்னா நாங்களும் ஒரு வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு கனவுகளோட ஒரு லட்சியத்தோடு பயணித்து கொண்டிருக்கிற நாங்கள். அப்போ எங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலை பழுக்கள் இருக்குது. அதில் வந்து அதையும் பார்க்க கஷ்டமாக இருக்கிற நேரம் இன்னும் ஒரு ஆக்கள்ன்ற சுமையிலையும் சேர்த்து சுமக்கிறேன்னா அது இன்னும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் சரியான முறையில் விளங்கப்படுத்தணும். நோ சொல்ல யோசிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு நோ சொல்ல தெரியாது. இதால் இப்போ சில ஆக்கள் வந்து இப்போ இந்த டைமுக்குள்ளே எனக்கு இவ்வளோ காசு வேணும், இந்த காசு வரைக்கும் அரேஞ்ச் பண்ணித்தாங்கன்னா உங்கள்கிட்ட காசு இருக்காது. நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இன்னொரு ஆள்கிட்ட கடன் வாங்கியோ இல்லை வட்டிக்கு எங்கேயும் வாங்கியோ அந்த காசை கொண்டு வந்து கொடுப்பீங்க. அந்த காசை கொண்டு வந்து கொடுத்த பிறகு அவங்க வந்து அந்த டைமுக்கு உங்களுக்கு காசு தரையில்லை. இப்போ நீங்கள் ரிஸ்கில் கொண்டது யார்? நீங்கள்லாம் அந்த காசை கட்ட வேணும். அந்த காசுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி முழுக்க நீங்கள் தான். அப்போ அதான் சொல்கிறேன், இப்போ சில நேரங்களில் நோ சொல்ல முடியாத காரணங்கள் வரைக்கும் தான் நாங்கள் இன்னொருத்தருடைய சுமையும் சேர்த்து நாங்களே சுமக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து அமையுது. அதோட சில இடங்களில் வந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப்பாக நிற்க வேணும். சில மரண சடங்குகள், பிறந்தநாள் வீடுகள், அப்படியான சில விஷயங்களில் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாராக்களுக்கு நாங்களும் போய் நிற்கணும். அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் சில ஆக்கள் வந்து எங்கள் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் பெற மாட்டேனும், ஆனால் அவை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருப்பினோம் எங்களால் ஏதாச்சும் நடக்கணும்னு சொல்லி. அப்படியான ஆக்களை நீங்கள் முதலே இனங்கண்டு அவையிலேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பணத்தை விட உங்களுடைய நேரமும் வந்து அதில் அதிகமாக அடிபடுது. அதில் வந்து உங்களோட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுது. அப்போ அந்த டைம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து செலவட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ஒரு பெருமதியாக மாறும். நீங்கள் எல்லாருக்காண்டியும் போய் ஒரே கூப்பிடணும்னு சொல்லி உடனே போய் நின்றீங்கன்னு சொன்னால் உங்களோட மரியாதையும் வந்து கொஞ்ச நாளில் இல்லாமல் போயிடும். என்னோட அவன் எல்லாத்துக்கும் கூப்பிட்டா வந்துடுவான், அந்த ஒரு மனநிலை உங்கள் மீதான மரியாதையும் வந்து குறையிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அதால் தான் நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் வந்து எஸ் சொல்லாதீங்க. உங்களால் முடிஞ்ச விஷயத்துக்கு மட்டும் எஸ் சொல்லுங்கள். அல்லது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஆக்களுக்கு மட்டும் எஸ் சொல்லுங்கள். மற்ற ஆக்களுக்கு வந்து நோ சொல்லிவிட்டு உங்களோட வேலைகளை பார்த்து கொண்டு இருங்க. அது நோ சொல்கிறதும் வந்து அவங்களோட மனசை பாதிக்காத மாதிரி நோ சொல்லுங்க. அதை செஞ்சு கொண்டு வந்தாலே நிறைய
மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம். நன்றி.